வீட்ல தான் இருக்காங்க. அப்படின்னா நீயே எடுத்து பேசு. ஹலோ, நான் தாங்க கிஷோர் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஜானகி பேசுறேன். மனசுக்கு ஒரே பதட்டமா இருக்குங்க. அதான் ஃபோன் பண்ணேன். மாயா எப்படி இருக்கா? மாயா ரூமுக்கு போயிட்டா. நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். என் உயிரே விட்டுட்டு போற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சென்சிட்டிவ் டைப்புங்க அவ. இயல்பாவே கொஞ்சம் கோவக்காரி. அப்பப்ப துடுக்கா ஏதாவது பேசிடுவா. உங்களை தவிர வேற யாராலையும் அவளை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. காலையில நீங்களே பாத்தீங்கல்ல, இனிமே இங்கதான் இருக்க போறோம்னு முடிவானதுமே அவ அமைதியாயிட்டா. எல்லார் கூடயும் பழக பழக அவ சகஜமாயிடுவா. மாயா அந்த வீட்டுல இருக்க போறத நீங்க இன்னும் யார்கிட்டயும் சொல்லலன்னு நினைக்கிறேன். நேத்து சாப்பிடும்போது கூட மாயா அங்கதான் இருக்க போறான்னு நான் வாய் எடுத்தேன். நீங்க என்ன சொல்ல விடாம வேற ஏதோ பேசிட்டீங்க. அவங்க எல்லாருமே மாயாவை எப்படி ஏத்துப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். பத்திரமா ஊருக்கு போங்க. தனு, நான் அம்மா போன் பேசிட்டு இருக்காங்க, அப்புறமா பேசலாம். மாயாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. உங்களை நம்பிதான் நான் மாயாவை விட்டுட்டு போறேன். ஊருக்கு போயிட்டு அப்பப்ப மாயாவுக்கு போன் பண்ணி பேசுங்க. பாவம் அவளுக்கு ஆறுதலா இருக்கும். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வச்சிடுறேன். தனு, மாயா கோவமா எங்கேயோ போயிட்டு இருக்கா. என்ன சொல்ற? மாயா ரூம்ல இல்லையா? தெரியலம்மா. இல்லம்மா, அவ எங்கேயோ போயிட்டு இருக்கா. அவ அழுதுகிட்டே போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்த உடனே சொல்ல வேண்டியதானே. நீ எங்க சொல்ல விட்ட? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, நீ பயப்படாத. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நானும் பவானியும் போய் மாயாவை கூட்டிட்டு வரோம். வா வா. அம்மா, 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 ஏமா என்ன விட்டுட்டு போன? உனக்கு எதுக்குமா எவ்வளவு அவசரம்? எதுக்குமா என்ன விட்டுட்டு போன? எங்கம்மா இருக்க? லேசா தலை வலிச்சா கூட என்கிட்ட ஷேர் பண்ணுவேம்மா. உனக்கு கேன்சர் வந்தது ஏம்மா என்கிட்ட மறைச்ச? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை சாக விட்டுருக்க மாட்டேம்மா. தப்பு பண்ணிட்டேன். என்னால தாங்கிக்க முடியலம்மா. இங்க யாருமே எனக்கு பிடிக்கலம்மா. எனக்கு நீ வேணும்மா. நீ மட்டும்தான்மா வேணும். என்ன தைரியமான பொண்ணுன்னு சொல்லி சொல்லி எங்க போனாலும் துணைக்கு கூட்டிட்டு போவேம்மா. இப்ப மட்டும் ஏமா என்ன தனியா விட்டுட்டு போன? எனக்கு உன்னை விட்டு வாழ்ற தைரியம் இல்லம்மா. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. பாரு, இங்கதான் வந்திருப்பான்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சத்தம் போடாத. அவ கண்டிப்பா சூசைட் பண்ணதா வந்திருக்கா. நைஸா போய் கைய புடிச்சு காப்பாத்திடலாம். இங்க இருந்து சத்தம் போட்டா குதிச்சாலும் குதிச்சிருவா. பவானி, வா வா
புடிச்சு இழுக்குற? விடுங்கறல. நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு. வீட்டுக்கு வா, போலாம். உன்னை காணோன்னு அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. வா மாயா. நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். நீயும் உங்க அம்மாவும் அந்த வீட்ல இருக்கிறவங்களும் எனக்கு யாரையுமே பிடிக்கல. நான் வர மாட்டேன். விடு. அப்படி சொல்லாத மாயா. உன்னை காணோன்னு நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? முதல்ல வீட்டுக்கு வா மாயா. எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கைய விடு. ஹே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன டென்ஷன் பண்ணாத. முதல்ல கைய விடு. ஹே, மாட்டேன். நான் கைய விட்டா நீ ஆத்துல குதிச்சு சூசைட் பண்ணிப்ப. எனக்கு தெரியும். நீ வா. ஹே, are you mad? நான் எதுக்கு? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ என்ன மேடு, கிரேஸ், லூசுன்னு என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வா. லீவ் மீ. சொன்னா கேளு. மாயா. மாயா. ஐயோ மாயா. மாயா. ஐயோ மாயா. 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 பவானி, பவானி வா, என் காப்பாத்து. எனக்கு நீச்சல் தெரியாதுடி. மாயா. 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 தனு, தனு. ஏய், உனக்கு நீச்சல் தெரியாதுடி. ஏன் நீ குதிச்ச? யாராவது வாங்கல. தனலட்சுமி, தனலட்சுமி காப்பாத்துங்க. தனலட்சுமி காப்பாத்துங்க. தனலட்சுமி ஆத்துல குதிச்சுட்டா. அவளுக்கு நீச்சல் வர தெரியாது. அவ ஏன் குதிச்சா? உங்களை காப்பாத்த தான் குதிச்சா. இப்ப எப்படி இருக்கு? ஆல்ரைட். புத்தி இருக்கா உனக்கு? உனக்குதான் நீச்சல் தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு குதிச்ச? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் குதிச்சேன். உனக்கு எதுவும் ஆகலல்ல? எல்லாருமே முட்டாளா இருக்கீங்க.
ஜானகி, ஆ, என்ன எங்க பாத்துட்டு இருக்க? உன் நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? என்னை மன்னிச்சிருங்க அத்தை. அது அது ஒண்ணும் இல்ல அத்தை. இந்தாங்க. போதும். அந்த சாப்பாடு எடுத்து கூட. போதும். ஜானகி, ஆ, சாம்பார் ஊத்து. ஆ. ஜானகி, ஆ, இன்னும் கொஞ்சம் ஊத்துவாங்க. ஆ, நான் கேட்டது சாம்பார், நீ போட்டது ரசம். ஐயோ. அடிக்கடி வாசலையே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? அது பரிமாறும் போது எப்பவும் நீ பதட்டமா இருந்தது இல்லையே, என்னாச்சு உனக்கு? உன்னையும் மீறி நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லன்னா பொரியல தட்டுல வைக்கிறதுக்கு பதிலா டேபிள்ல கொட்டுவாள? நினைப்பெல்லாம் இங்கே இல்ல. ஜானகி, அவ அப்பா கூட போகலையா? தனலட்சுமி, எங்க போயிட்டு வர? மாயா ஆத்துல குதிச்சுட்டா. அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். நீ எப்படி அங்க போன? மாயா வீட்டை விட்டு போயிட்டான்னு தேடி போய் கூட்டிட்டு வர போனேன். நான் தாங்க அவளை அனுப்பி வச்சேன். மாயா வீட்டை விட்டு போயிட்டா. தனலட்சுமியோட ஃப்ரெண்டு மாயாவை வழியில பார்த்துட்டு மாயா எங்கேயோ வெளிய வேகமா போயிட்டு இருக்கிறதா சொன்னா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்து போய் நான் தான் தனலட்சுமியை அனுப்பி வச்சேன்.
தனலட்சுமி போய் துணியை மாத்திட்டு வா. ஜானகி, அந்த பொண்ண கிஷோர் ஏன் கூட்டிட்டு போல? நான் தான் கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். இல்லங்க, தாய் இல்லாத பொண்ணு இவ்வளவு நாளா தனியா இருந்துட்டா. இனிமேலாவது நம்ம கூடவே இருக்கட்டுமேன்னு நினைச்சேங்க. இதெல்லாம் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேங்க. ஆனா சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் வரலங்க. பாத்தியா ரகு, இவளை அமெரிக்காக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புன? அங்க இருந்த நினைப்ப கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா இவ அங்க இருந்து சாம்பலை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கூடவே ஒரு நெருப்பையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அது இந்த வீட்டை கொளுத்தாம விடாது. அமெரிக்காவுல முடிவு பண்ணித்தான் அந்த பொண்ணை கூட்டு வந்தியா? அது அது இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஊர் முன்னாடி அசிங்கம் பண்ணிட்டு போன அந்த ஓடுகாலியோட பொண்ணு இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். நீ தப்பு பண்ணிட்டமா, பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ உன் அக்காவை அமெரிக்காக்கு வர வச்சிருக்கவே கூடாது. அவங்க அங்க வரலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீ ஆசைப்பட்டியேன்னுதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா இங்க இருக்கிறவங்க இத்தனை வருஷம் கழிச்சும் கூட உன்னை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? உன்னை வெறுக்கிறவங்க என்கிட்ட எப்படிமா பிரியமா இருப்பாங்க? ஆனா ஒரு விஷயம் நீ கரெக்டா பண்ணிட்டேம்மா. டாடிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா வந்து பாரு. அதான் தப்பி தவறி நீ இந்த வீட்டுக்கு மட்டும் வந்திருந்தா உன்னை வாழவே விட்டுருக்க மாட்டாங்க. இது வீடு மாதிரியா இருக்கு? இது ஒரு ஜெயில். எஸ், இது ஜெயிலே தான். இங்க நடக்கிறது எல்லாமே மேல் சாவனிசம். மேல் சாவனிசம். I can't bear this anymore. I have to do something. எப்படியாவது இந்த ஜெயில இருந்து நான் தப்பிச்சே ஆகணும். நான் தப்பிச்சே ஆகணும்.
ஏமா ஜானகி, ஏதோ முக்கியமா பேசணும்னு எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சீதாவையும் ஸ்ரீராமரையுமே பாத்துக்கிட்டு இருக்க. சீதா மனசை புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீராமனை பார்த்துட்டு இருக்க என்ன உங்க எல்லார்கிட்டையும் மனசை விட்டு ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் நான் வர சொன்னேன். அக்கா, மாயாவை ஊருக்கு அனுப்ப போறத பத்தி தானே பேச போறீங்க? நான் நினைச்சேன் அவளை அனுப்பிடலாம்க்கா, அதான் நல்லது. இப்போ உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்களா? அண்ணி சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. என்ன விஷயம்னு அவங்களே சொல்லுவாங்க. அண்ணி, நான் வேணா போய் மாயாவை கூட்டிட்டு வரேன், அவளை வச்சு பேசிடுவோம். நில்லு பத்மா. ஒரே ஒரு தடவை எல்லாரும் பெரிய மனசு பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஜானகி, அம்மா வந்து அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயமா கேட்கறதுக்கு இங்க என்ன இருக்கு? ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இந்த பொண்ணை எப்ப அனுப்ப முடிவு பண்ணிருக்க? அண்ணா அனுப்பிடலாண்ணே, நீங்க கொஞ்சம் கோபப்படாம எப்படா? வர வர இங்க யாரும் நான் சொல்றதை கேட்கறதே இல்ல. எப்ப அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டேன். தாய் இல்லாத பொண்ணுங்க எங்க அனுப்ப சொல்றீங்க?